வணக்கம். ஜோதிடர் உமாராணி, சேலம். மிதன ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலனை பார்க்கலாங்க. இப்ப 2025 வருடம் முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு எந்த மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு, கிரக நிலைகள் எப்படி இருக்கு, அந்த கிரக நிலைகள் மாற்றத்தால உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கறது பார்க்கலாங்க. ஏன்னா இந்த மாதம் ஜனவரி மாதம் கிரக பயிற்சியும் ஆகுதுங்க. மாத கிரகங்கள் பயிற்சியும் ஆகுது. அந்த கிரகத்தால உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு இந்த ஜனவரி மாதத்தை பார்க்கலாம். சரிங்களா? இப்ப மிதன ராசி அப்படின்னு எடுத்துட்டா அதனுடைய அதிபதியான புதன் பகவான் ஆவாருங்க. அவர் புத்திசாலித்தனம், அதாவது யோசனை தன்மை அதிகமாக கொண்டவரே புதன் பகவான். அவருடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய நீங்களும் அதே அளவு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. அப்படிங்கறதுனால உங்களுக்கு அது என்ன மாதிரி நல்ல பலன்கள்லாம் நடக்கும் பத்தி பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களுடைய ராசிநாதன் இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலேயே பயிற்சி ஆகிறாருங்க. அதாவது எப்படின்னா, முதல் ஆரம்பத்துல 4ஆம் தேதி வரைக்கும் புதன் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைந்திருக்கார். மறைந்து இருந்தாலும் குருவின் பார்வை பெற்றுதான் இருக்கார். சரிங்களா? அடுத்தது 4ஆம் தேதி ஜனவரி 4ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் உங்கள் ராசியை பார்வை செய்கிறார். அதுவும் சூரியனோட சேர்ந்து புதாத்திய யோக அமைப்புல அவர் சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி, தைரிய ஸ்தானாதிபதி, அவரோட சேர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது அப்படிங்கறதுல மிக யோகமான அமைப்பு தாங்க இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு தொடக்கத்திலேயே இருக்கு. சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசினாலும் உங்கள் ராசியை பார்ப்பது அவ்வளவு யோகமான அமைப்பு அப்படிங்கறதுனால. சரிங்களா? அடுத்தது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி, அதாவது அவர் செவ்வாய் 2ஆம் இடத்தில் உங்கள் வாக்குஸ்தானத்தில் 2ஆம் அதிபதியாக 2ஆம் இடத்துல 6-11 செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கரமாயிருக்காருங்க. அவர் பயிற்சி அவர் எப்பன்னா ஜனவரி 21ஆம் தேதி அவர் உங்க ராசியில 2ஆம் இடத்துல உங்க ராசிக்கு போறாரு. சரிங்களா? செவ்வாய் பகவான் இப்போ 21ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் 2ஆம் இடமான தனஸ்தானத்துல இருக்காரு. அவர் லாபாதிபதியும் ஆகிறாரு. அப்படிங்கறதுனால 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது தனவரவு அதிகமா கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் லாபாதிபதியா இருந்து லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. அப்படிங்கறதுனால தனவரவு அதிகமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்க ஏதாவது ஒரு இடத்துல பணம் கொடுத்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பணம் கைக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியோட உங்கள் ராசி அதிபதி இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பதனால நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ இந்த ஜனவரி மாதம் அந்த அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால நான் சொன்னேன். சரிங்களா? அதுவே அந்த செவ்வாய் பகவான் ரோகாதிபதியும் ஆகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியான ரோகாதிபதி ஆகி அவர் 2ஆம் இடத்திலே ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால நீங்க பேசக்கூடிய வார்த்தை நிதானமா யோசிச்சு பேசுங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற அமைப்புல இருக்கார். ஏன்னா நீச்சம் அடைந்து இருந்தா பிரச்சனை இல்லை. அவர் நீச்சம் அடைந்து வக்கரமா பலமா இருக்காரு. அவர் லாபஸ்தானத்தை பத்தி, அதாவது லாபாதிபதியா வேலை செஞ்சாலும் 6ஆம் அதிபதியாகவும் நின்று வேலை செய்யக்கூடிய அமைப்பு. அப்படிங்கறதுனால 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல செவ்வாய் பலம் பெற்று இருக்கும் அமைப்பு. அப்படிங்கறதுனால உங்களுக்கு பேசக்கூடிய வார்த்தை டக்குன்னு ஏதாவது யோசிக்காம பேசிடுவீங்க. அது நீங்க பேசுறது நேயமா தான் பேசுவீங்க. இருந்தாலும் மற்றவங்களுக்கு அது கேட்கும் போது அது தப்பா எடுத்துக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதுனால நீங்க பேசக்கூடிய வார்த்தையால பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்படிங்கறதுனால நீங்க பேசுறது மட்டும் கொஞ்சம் நிதானமா பேசிட்டா போதுங்க. சரிங்களா? அடுத்தது உங்கள் குடும்பத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்துல, அதாவது 2ஆம் அதிபதி, அதாவது 2ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்காரே, குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா அந்த அளவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது அப்படிங்கறதுனால நல்ல அமைப்பா இருக்கிறதுனால அவ்வளவா பிரச்சனை வராது. சரிங்களா? அவர் முடிஞ்ச வரைக்கும் வார்த்தையில நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அடுத்தது உங்கள் 3ஆம் அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்காரு. அவர் ஜனவரி 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பயிற்சி ஆகிறாரு. அப்படிங்கறதுனால 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பது அப்படிங்கறது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க அமைப்பு இருந்தாலும் சரிங்க. உங்கள் ராசிநாதன் பலம் பெற்று இருக்கிற அமைப்பு அப்படிங்கறதுனால எந்த அளவும் பிரச்சனை வராது. சரிங்களா? இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை குரு பார்ப்பது அப்படிங்கிறது நல்ல சிறப்பை கொடுக்க அமைப்பு. அப்படிங்கறதுனால அதனாலும் பிரச்சனை எதுவும் இல்லை. சரிங்களா? அதுவும் யோகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பே உண்டு. உங்க இளைய சகோதர ஸ்தானத்தையும் சார்ந்த, அதாவது இளைய சகோதரர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒற்றுமை நல்லாவே இருக்குங்க. ஏன்னா 3ஆம் அதிபதியே குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் குரு பார்வை பெற்று இருக்கிறது தான் அவங்களால உங்களுக்கு நல்லா
எதிர்பார்ப்பு நீங்கள் அவங்க கிட்ட ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆதரவு ஒற்றுமை நல்லாவே இருக்குங்க. உங்கள் இளைய சகோதர ஸ்தானத்து, அதாவது தங்கச்சி இருந்தாலும் சரி, தம்பிங்கள் இருந்தாலும் சரிங்க. சரிங்களா? அடுத்தது வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது இருக்காரு. அடுத்தது சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துட்டா உங்கள் ராசிக்கு 5 கூடியவரான சுக்கிர பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல சனி ஆட்சி பெற்றிருக்கார், பாக்கியாதிபதி. இந்த அமைப்பும் நல்ல அமைப்பா இருக்கிறதுனால, அதாவது ஜனவரி 28ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துல தான் இருக்காரு. ஜனவரி 28ஆம் தேதிக்குன்னா அவரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு உச்சம் பெறும் அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிற வரைக்கும் ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பே உண்டுங்க. சரிங்களா? ஏன்னா சுக்கிர பகவான் 5ஆம் அதிபதி பாகிஸ்தானத்துல போய் பலம் பெற்று இருப்பது அப்படிங்கிறது நல்ல சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு, நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்குங்க. சரிங்களா? இது வந்து 5ஆம் அதிபதி பாகிஸ்தானத்துக்கு போயிருப்பது மிதுன ராசினியர்கள் பார்க்க புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. 5ஆம் அதிபதி பலம் பெற்று இருப்பது அப்படிங்கிறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமா உண்டு. அதே போல சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் தொழில் வளர்ச்சி நல்லாவிற்கும், லாபத்தை அதிகமா ஈட்டக்கூடிய அமைப்பும் உண்டுங்க. சரிங்களா? சனி பகவான் தொழிலுக்கு காரகர் பலம் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கறதுனால நல்லா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே சுக்கிர பகவானோடு இணைந்து இருப்பது அப்படி நல்ல யோகமான அமைப்பாகவே இருக்கு அப்படிங்கறதுனால. சரிங்களா? அடுத்து படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல படிப்பு வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதனான புதனாகவே இருந்து ராசியை பார்ப்பது, அடுத்தது 8ஆம் இடத்துல மறைந்தாலும் வந்து புதனை குரு பார்ப்பது. புதன் வந்து கல்விக்கு காரகர் அப்படிங்கறதுனால அவர் ராசி அதிபதி குரு பார்வை பெற்று இருப்பது அமைப்பு எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால கல்வியில சிறந்த மாதிரியே நீங்க வருவீங்க. நல்லா படிக்கக்கூடிய ஆற்றல் அதிகமா இருக்கும். ஏதா இருந்தாலும் அதிகமா முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ற அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த முயற்சியால உங்கள் லாபத்தை அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பு படிப்புலையா இருந்தாலும் சரி, தொழிலையா இருந்தாலும் சரிங்க. சரிங்களா? அடுத்து திருமணம் வயதில் இருக்கிறவங்க அப்படின்னா திருமணம் கைகூடும் அமைப்பு அதிகமா உண்டுங்க. ஏன்னா சுக்கிரனை செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையா சுக்கிரனை பார்வை செய்யறாரு. சரிங்களா? அவர் வந்து ஜனவரி வந்து 21ஆம் தேதி வரைக்கும் இருந்து 8ஆம் பார்வையா பார்வை செய்யற அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த ஜனவரி மாதம் வந்து உங்களுக்கு திருமணம் கைகூடும் அமைப்பே இருக்குங்க. நல்லபடியா திருமணம் கைகூடும். சரிங்களா? இப்போ வந்து சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கோம், நல்ல லாபத்தை இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே திருமண வயதில் இருக்கிறவங்க திருமணம் கைகூடும் அமைப்பும் உண்டு. படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல படிப்பு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஜனவரி மாதம் கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பே இருக்குங்க. சரிங்களா? இது வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்துல வந்து திசா புக்தி ஒத்துழைப்பு இருந்தா கண்டிப்பா கோச்சார நிலையும் சேர்ந்து ஒத்துழைச்சு உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பே கிரக அமைப்பு இருக்கு அப்படிங்கறதுனால நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பே இருக்கு. அடுத்தது குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்கள் ராசிக்கு 7, 10 கூடையவர். அவர் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைந்திருப்பது மிக யோகமான அமைப்பு தாங்க. ஏன்னா குரு தனத்துக்காரகர் மறைந்திருக்காருன்னு பார்க்காதீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் பாதகாதிபதியா வரக்கூடிய அமைப்பு, அவர் மறைந்திருந்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே தான் இருக்காரு அப்படிங்கறதுனால அதுவும் நல்ல அமைப்பை தான் இருக்குங்க. குரு வக்கரம் பெற்று இருந்தாலும் சரிங்க, மறைஞ்சிருந்தாலும் சரிங்க, உங்கள் ராசி பொறுத்த வரைக்கும் அது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். குரு வலுத்து இருக்கக்கூடாது. உங்கள் ராசி பொறுத்த வரைக்கும் குரு ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் மிதுன ராசி நேயர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு. புதனுக்கு பகை கிரகம் அப்படிங்கறதுனால, பாதகாதிபதி அப்படிங்கறதுனால குரு பகவான் எந்த விதத்திலும் ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருந்தா மட்டும்தான் அவர் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல 10ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்காரு கோச்சாரத்துல. இது வந்து இதுவும் யோகமான அமைப்பு. ஏன்னா 10இல் பாவராது இருக்கணும் அப்படிங்கறதுனால இங்க வந்து ராகு பகவானே இருப்பதால தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க. இது மாதிரி நல்ல சிறப்பான அமைப்பே இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கிறதுனால நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தனவரவு அதிகமா வரக்கூடிய அமைப்பு உண்டு. நீங்க எதிர்பார்த்திருக்கிற முயற்சி ஏதாவது செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே கைகூடுற அமைப்பிலேயே இந்த ஜனவரி மாதம் இருக்குங்க தொடக்கத்திலேயே. சரிங்களா? நன்றி, வணக்கம்.